விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அக்டோபர் 2 அன்று மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருப்பதாக அறிவிச்சு அந்த அழைப்புதல முத கொடுத்த இடம் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயம் என்பதுதான் வேடிக்கையான வினோதம். ஏன்னா மது ஒழிப்புக்கும் திமுகவுக்கும் அப்படி ஒரு பொருத்தம்னா பாத்துக்கோங்களேன். 1971 வரை அமல்ல இருந்த மதுவிலக்கு சட்டத்தை நீக்கினது வேற யாரும் இல்ல, சாட்சா திமுக தலைவர் கருணாநிதியே தான். அதுதான் இன்னைக்கு வர தொடருது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், டாஸ்மாக்ல விற்கிற முக்கால்வாசி சாராயம் திமுகவின் முக்கிய எம்பி ஜெகத்ரக்ஷன் மற்றும் TR பாலுவோட கம்பெனியிலிருந்து வர்றதுதானா பாருங்களேன். அட அதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆட்சியில இருக்க திமுகவோட மதுவிலக்குத்துறை அமைச்சர் குடிமகன்களை பத்தி பேசினா கோபமாகிடுவேன்னு வேட்டிய மதிச்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்தவராச்சே. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அது மட்டும் இல்லாம குடிமகன்களை ஊக்குவிக்கிற மாதிரி இனி கட்டிங் சாராயத்துக்கு டெட்ரா பேக் கொண்டு வர போறோம்னு சொன்னவங்களாச்சே இவங்க. 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனா இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க. டாஸ்மாக் வருமானத்தை அதிகரிக்க டார்கெட் நிர்ணயம் பண்ணி சாராயம் விக்கிறவங்கள மது ஒழிப்பு மாநாட்டு கலைக்கிறது எப்படி இருக்குன்னா, கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்கன்னு கல்யாண மாப்பிள்ளைக்கே பத்திரிக்கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத, சரக்கு பழசா?